பண்டிகைக்கு ரேட் ஏறிருமேன்னு நினைச்சு முன்னாடியே மொத்தமா வாங்கி வச்சேன். ஆனா இப்படி எல்லாமே மொத்தமா போகும்னு கனவுல கூட நினைக்கலையே என அரிசி குடோன் உரிமையாளர் கண்ணீர் விட்டு அழுதது மழையும் வெள்ளமும் எந்த அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. வரலாறு காணாத மழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஏரல் நகரம் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது என்று கூறும் அளவிற்கு மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. ஏரல் பஜார் சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீர் 5 நாட்களுக்கு பிறகுதான் படிப்படியாக வடியத் தொடங்கியது. இதனையடுத்து பஜாரில் உள்ள கடையை உரிமையாளர்கள் திறந்து பார்த்தபோது அவர்கள் தலையில் இடி இறங்கியது போல் ஆகிவிட்டது. மழை வெள்ளம் கடைக்குள் புகுந்தது மட்டுமின்றி அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் பதம் பார்த்துவிட்டு சென்றிருக்கிறது. சிறிய கடை பெரிய கடை என எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து கடைகளும் மிக பெரிய அளவுக்கு பொருட்செலவையும் பொருளாதார செலவையும் எதிர்கொண்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஏரல் பஜாரில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏரல் பஜாரில் கடந்த 45 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அரிசி ஆலைக்குள் நுழைந்த வெள்ளம் அங்கிருந்த 5000 அரிசி மூட்டைகள், அரவைக்கு வந்த 28,000 நெல் மூட்டைகளை நாசமடைய செய்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஆலையில் இருந்த இயந்திரங்கள் மற்றும் கட்டிடங்களும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்து விட்டன. வெளுத்து வாங்கிய கனமழையால் சுமார் 10 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆலையில் இருந்த இயந்திரங்கள் பெருமளவு சேதமடைந்து விட்டதாகவும் ரைஸ் மில் உரிமையாளர் வேதனை தெரிவித்தார். பாதிப்பு ஒரு 28,000 மூட நெல், அரிசி ஒரு 1000 மூட அரிசி, இருக்கிற மிஷினரி பூரா இதாயிட்டு செவுறு உடைஞ்சிட்டு. ஆமாம், மொத்தம் 10 கோடி ரூபாய் சேதம். என்ன அதுக்கு ரெக்கவரி பண்ணணும், ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இந்த அரிசி ஆலையில் இருந்துதான் அரிசி மூட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது இங்கிருந்த அரிசி மூட்டைகள் மற்றும் இயந்திரங்கள் சேதமடைந்ததால் மாவட்டத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அரிசி ஆலையில்தான் வெள்ளம் புகுந்து நாஸ்தியாகிவிட்டது என்றால் அருகில் உள்ள மற்றொரு அரிசி குடோனும் வெள்ளத்திற்கு தப்பவில்லை. அந்த அரிசி குடோனில் சுமார் 1500 அரிசி மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மழைநீரில் நனைந்து அனைத்து அரிசி மூட்டைகளும் வீணாகிவிட்டன. வீணான அரிசி மூட்டைகளை குடோன் முன்புள்ள சாலையில் மழை போல் குவித்து வைத்திருந்தனர். பொங்கல் பண்டிகைக்காக முன்கூட்டியே வாங்கி வைத்திருந்த அரிசி மூட்டைகள் அனைத்தும் இப்படி பாழாகிவிட்டதாகவும் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாகவும் குடோன் உரிமையாளர் கண்ணீர் வடித்தபடி தனது வேதனையை கொட்டி தீர்த்தார். நம்ம திங்கக்கிழமை நமக்கு ஒரு தகவலும் இல்லை. வெள்ளம் வந்து அவ்வளோத்தையும் உள்ள தண்ணி உள்ள போயிட்டு ஒரு 1500 மூடை உள்ள அவ்வளோ நாசமாயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை மழை, திங்கக்கிழமை காலைல வெள்ளம் வந்து பிறகு அன்னைக்கு உடனே பூட்டியாச்சு. பூட்டின உடனே தண்ணி அவ்வளோ உள்ள போய் அவ்வளோ சரக்கு அழிஞ்சிட்டு. நான் பொங்கலுக்காக எடுத்து வச்சிருந்தேன் 1500 மூடை, அவ்வளோ போயிட்டு மழை அடைஞ்சிட்டு. உங்களுக்கு இப்போ லாஸ் ஆயிருக்கு. எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபா. மழை வெள்ள பாதிப்பால் தங்களது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டதாக அரிசி ஆலை மற்றும் குடோன் உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ள நிலையில் அரசாங்கம் உரிய நிவாரணம் தந்து உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.